ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் வீடியோவை எடுத்துக்கிறாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது ஆட்டுக்குடலுங்க. இது கூடவே மட்டனும் ரத்தமும் வாங்கிட்டு வந்தாங்கங்க. இதெல்லாம் தான் வச்சு நம்ம சமைக்க போகிறாங்க. மட்டன் குழம்பு செஞ்சுட்டு கூடவே ரத்தம் போட்டியெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். அதை போட்டியவே வச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரி செய்ய போகிறாங்க. இதெல்லாம் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோ பாருங்கள். போட்டி பார்த்திங்கன்னா, அதாவது ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், போட்டி, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டி குழம்புங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த போட்டி குழம்பு ரொம்ப சிம்பிள் தான், சாப்பிட்றதுக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரத்த பொரியலுக்கு பாருங்கள், போட்டி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது குழம்புக்கு பாருங்கள், நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோங்க. நம்ம எப்பயுமே சிம்பிளான மசாலா தாங்க அரைப்போம். தேங்காய், தக்காளி எல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுக்கிறேன். இதை வந்து மட்டன் குழம்புக்கும் போட்டி குழம்புக்கும் இந்த மசாலாவே சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். சூப்பரான போட்டி குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், போட்டி வந்து நல்லா ஃப்ரை ஆகின்னு இருக்குது. எப்பயுமே ரத்த பொரியல் செய்யும் போது இது போல் கொஞ்சம் போட்டி சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டிங்க, ரத்த போட்டிக்காக பாருங்கள், நல்லா நம்ம தண்ணியே சேர்க்கல, எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குதுன்ட்டு. சாதமும் வடிச்சிட்டேங்க. நல்லா சுட சுட சாதத்தோடு ரத்த பொரியல் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் சுட போகிறோம். தோசைக்காக மாவும் கலக்கி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், மட்டன் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் பக்கத்துலேயே இருக்குதுங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவும் இருக்குங்க. இதெல்லாம் போட்டு தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டி நல்லா வெந்துட்டு நல்லா வதங்கி சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வாங்கி வச்சுக்கிற ரத்தமாக சேர்த்துடலாம். ரத்தம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரத்தம் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்து இந்த போட்டியோட நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சாப்பிட்லாங்க. சுட சுட சாதம், இது கூடவே ரத்த பொரியல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரத்த பொரியலும் கூடவே போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலைங்க. அது லேட்டாக தான் சமைக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் அப்படியே தான் இருக்குது. இந்த போட்டி குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம நிறைய மசாலாவெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக தான் நம்ம சமைப்போம். நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போது குழம்பும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். தோசையும் சைட் பை சைடாக சுட்டுனே தாங்க இருக்கிறேன். யார் யாருக்கு எது வேணுமோ அதெல்லாம் போட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தோசையும் வேகுது. அடுத்ததாக மட்டன் குழம்பும் ரெடி பண்ணினே இருக்கிறேங்க. சூப்பராக மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோவும் நம்ம சமையல் செய் சேனலில் இருக்குதுங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு